Welcome back to my channel guys. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா MySQL சர்வரை நம்ம எப்படி சர்வர் அண்ட் ஷெல் அண்ட் வர்க் பென்ச் இது மூணுத்தையும் நம்ம எப்படி நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஓகே, சோ வீடியோ கடைசி வரை பாருங்க. சோ அப்போ உங்களால வந்து ஈஸியா வந்து இத டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ நான் வந்து Chrome யூஸ் பண்றேன். Chromeல போய்ட்டு MySQL download for Windows ஸோ சஜஷன் நான் கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வேறு ஃபஸ்ட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இது காட்டுது. ஸோ நான் இதில் பேக் போய்க்கிறேன். ஸோ உங்களுக்கு அப்போ தான் ஷோ பண்ண முடியும் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்றது. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த பேஜுக்குள்ளே அவுட் ஆகி வரல அப்படின்னா ஸோ மேபி இதுக்குள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்துட்டு கம்யூனிட்டி டவுன்லோட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இந்த MySQL இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ் இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபைல் காட்டும். ஸோ இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா வெப் இன்ஸ்டாலர். ஸோ வெப்பில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். வெப் கம்யூனிட்டி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கம்யூனிட்டி. அது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற வெர்ஷன் இதுதான். ஸோ 8.0.32 அதை வந்து நம்ம அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த 4737 நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பேஜுக்கு வரும். ஸோ இதில் நீங்கள் இதெல்லாம் எது கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ நோ தேங்க்ஸ், ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆனதும் நம்ம வந்து அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் கைஸ். ஸோ இது இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கண்ட்ரோல்ஸே கொடுத்தா எனக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்ணால் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ரிப்பரிங் டு இன்ஸ்டால் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு இன்ஸ்டாலேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அது எஸ் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது கம்ப்ளீட் ஆனதும் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் விசார்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எஸ் ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு விசார்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி விசார்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நமக்கு ஷெல் இன்ஸ்டால் கேட்குது. ஸோ நம்ம இப்போ வந்து ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஸோ நம்ம ஆட் கொடுத்தோன்னா நமக்கு இந்த பேஜ் வரும். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா சர்வர் ஆட் பண்ண போகிறோம். MySQL சர்வரில் 8. ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே வந்தால் தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் வந்துடும். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணி ஒன் செகண்ட். ஸோ இதை நம்ம இன்னும் இதில் போய்ட்டு இதை செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணி கிளிக் கொடுத்தோன்னா நமக்கு இந்த பக்கம் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா ஒர்க் பெஞ்ச் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுன்றதுக்காக. ஸோ இதை கிளிக் பண்ணி அகெயின் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுட்டர்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுட்டர்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு வேணால் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இது வேணும் நம்ம இன்ஸ்டால் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி டு இன்ஸ்டால் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இது 1 by 1 இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட டிஃபால்ட்டாக C++லாம் தேவை. ஸோ அது வந்து இதுக்கு இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஸோ அது மாதிரி பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போ நமக்கு சர்வர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் பெஞ்ச் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, 85%. ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆனோடனே நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சர்வர் ரெடி டு கான்ஃபிகர் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க அதையும். அதுக்கப்புறம் இதில் எதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா ஸோ இதில் வந்து சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஸோ டிஃபால்ட் போட்டு டெவலப்மெண்ட் கம்ப்யூட்டர் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர் லெகசி ஆத்தென்டிகேட் மெத்தடு. ஸோ அதை நமக்கு வேணால் டிஃபால்ட் பாஸ்வேர்ட் யூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் இந்த டிஃபால்ட் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட். ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து மஸ்ட்டாக நீங்கள் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இல்லைனா நீங்கள் அடுத்த டைம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னே இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு ரிமெம்பரில் இருந்தால் தான் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த பாஸ்வேர்டு நான் என்ன கொடுக்குறேன்னா, ஸோ நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ரீடைப். ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் எதாவது ரோல் ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ரோல் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்கு ஒரு ரோல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சாம்பிள் அப்படின்றது யூசர் நேமாக கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட்டில் வந்து இதை நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா லோக்கல் ஹோஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம லோக்கல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் லோக்கல் ஹோஸ்ட். ஸோ பாஸ்வேர்டு என்ன தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்றத நான் பாஸ்வேர்டாக தரேன். 1 2 3 4 5. ஓகே, ஸோ வீக் இருக்குது. ஸோ நீங்கள் வேறு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. நான் சாம்பிளுக்கு நான் அதை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே கொடுத்தா நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரோல் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது உங்களுக்கு வேணால் அதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை நீங்கள் எதை செலக்ட் பண்ணுங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெடி டு கான்ஃபிகர். ஸோ இதுதான் இந்த இப்போ நம்ம பண்ணதெல்லாம் இப்போ நமக்கு அப்ளை ஆகும். இதை நம்ம எக்ஸிக்யூட் கொடுத்த உடனே. ஸோ எக்ஸிக்யூட் கொடுத்தனா ஸோ 1 by 1 உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிட்டே வரும். ஒன்ஸ் இது ஃபுல்லாக அப்ளை ஆகி முடிச்சோடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். ஓகே, எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த சர்வர் கான்ஃபிகரேஷன் வரும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் தான் ஃபுல்லாக உள்ளே போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணோம். அகைன் நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ ஸ்டார்ட் MySQL ஒர்க் பெஞ்ச் ஆஃப்டர் த செட்டப். ஓகே, ஸோ இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிட்டு உங்களுக்கு ஒர்க் பெஞ்ச் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஸோ நீங்கள் நியூ கனெக்ஷன் மேக் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே நான் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் கொடுக்கணும் இதுக்கு. ஸோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு MySQL ஓப்பன் ஆகிடும். ஸோ அது இல்லைனா புதுசாக நீங்கள் கொடுக்கணுன்னா இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதில் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஸோ ஸ்கீமாஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டா பேஸ் இப்போ கரண்ட்டாக வந்து SOS என்ற ஒரே ஒரு டேட்டா பேஸ் தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் இன்னொரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும்னா ஸோ கிரியேட் சிம்பிளாக ஸோ கிரியேட் டேட்டா பேஸ். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட். ஓகே, ஸோ நான் வந்து டெமோ இல்லைனா ப்ராக்டிஸ் அப்படின்ற டேட்டா பேஸ் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜில் இருக்கிற என்டையர் கமெண்ட்ஸ்மே லோட் ஆகும். அதே வந்துட்டு இது கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், எக்ஸிக்யூட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்டர் த கீபோர்ட் கர்சர். அதாவது இந்த கீபோர்ட் கர்சர் எந்த லைனில் இருக்கோ அந்த லைனு. அப்படி இல்லைனா ஸோ இப்போ இந்த பார்ட்டை மட்டும் நான் ரன் பண்ண போகிறேன்னா எந்த பார்ட்டோ அந்த பார்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இது கிளிக் பண்ணினா உங்களுக்கு அது ரன் ஆகும். ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணேன்னா எனக்கு ப்ராக்டிஸ்னு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. அது இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே ஏன் வரல அப்படின்னா இதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணணும். இங்கே மேலே போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ்ன்ற டேட்டா பேஸ் வந்துடும். ஸோ அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ், வியூஸ், ஸ்டோர்டு ஃபைல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் தனித்தனி கான்செப்ட்ஸு. ஸோ இது நீங்கள் இதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணலாம் guys. ஸோ இப்படி தான் guys வந்து நம்ம டேட்டா பேஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இல்லை இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போது ஜஸ்ட்டு விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணி MySQL கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஷெல் இருக்குது, இன்ஸ்டால் இருக்குது. நம்ம வந்து இப்போது ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒர்க் பெஞ்ச். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நியூ கனெக்ஷன் போயிட்டு ஸோ இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி கனெக்ஷன் நேம்ஸ் இதெல்லாம் கேட்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இது லாகின் பண்ணினா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு லாகின் ஆகும். ஓகே, ஸோ ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு நோ ப்ராப்ளம். ஓகே, கேன்சல். ஸோ இப்படி வந்துட்டு நியூ கனெக்ஷன் எப்படி கொடுத்து மேக் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இதை கிளிக் பண்ணி ஸோ உங்கள் பாஸ்வேர்டை இதில் என்ட்ரு பண்ணிட்டு ஸோ இந்த சேவ் பாஸ்வேர்டு இன் வால்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இதை கிளிக் பண்ணும்போது இந்த ரிசார்ட் வராது. ஆல்ரெடி இந்த வால்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அந்த பாஸ்வேர்டை அதை எடுத்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கும். ஓகே கொடுத்தனா இது வந்துடுச்சா. ஸோ இப்போ வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் திரும்ப. இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா என்கிட்ட பாஸ்வேர்ட் கேட்காது. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது டிஃபால்ட்டாக நான் கிளிக் பண்ணது ரிமூவ் பண்ணலன்னா கூட இதில் அப்படியே இருக்குங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது கரண்ட் வெர்ஷன் அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஓகே guys, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் guys. தேங்க்யூ, பை guys.